ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். நாகூர் ஹனீபா பெயரை தெருவிற்கு சூட்டியதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது குடும்பத்தினரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். நாகூர் ஹனீபாவின் நூற்றாண்டை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் நாகூர் ஹனீபாவின் இல்லம் அமைந்துள்ள தெருவிற்கு இசை முரசு நாகூர் ஹனீபா என முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் சூட்டினார். அதேபோல சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலையில் புதுப்பிக்கப்படும் பூங்காவிற்கும் இசை முரசு நாகூர் ஹனீபா நூற்றாண்டு நினைவு பூங்கா என்றும் பெயர் சூட்டினார். இதற்காக தலைமை செயலகத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஹனீபா குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகிற 28, 29ஆம் தேதி நடைபெறும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கோவை சூலூர் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகளை அமைச்சர்கள் சிவசங்கரும் செந்தில் பாலாஜியும் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து போக்குவரத்து பணியாளர்கள் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், புதியதாக 8020 பேருந்துகள் பெற ஒப்பந்தம் செய்யப்பட்டு முதற்கட்டமாக 3000 பேருந்துகள் வந்துள்ளதாக தெரிவித்தார். போக்குவரத்து ஊழியர்களின் நிலுவைத் தொகைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலத்திலே நடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்காமல் இருந்தது. நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் அது முடிக்கப்பட்டது. மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் 28, 29 தேதிகளில் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.